வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதி உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்திருக்கிறேன். இணைந்து பயன்பெறுங்கள். சேனல் பார்ட்னர்ஸ் தேவை ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்கள் அனுப்பும். அழைக்கவும் 8122414652. சொத்து விவரங்கள், இந்த லொக்கேஷன் வேணும் அப்படின்னா, வங்கி கடன் வேணும் அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு வங்கி கடன் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். இல்லைங்க ப்ராப்பர்ட்டி நான் வேறு இடத்துல வாங்கிடுவேன், வங்கி கடன் மட்டும் வேணும் அப்படின்னா அது நான் உங்களுக்கு வாங்கி தரேன். இந்த சொத்தை உங்கள் பேரில் முடிச்சு தரேன். என்னை அழையுங்கள் 8122414652. என்னுடைய பிற சேவைகள் என்ன அப்படின்னா, கடன் தொல்லையிலிருந்து விடுபடுங்கள், சிவில் ஸ்கோரை அதிகப்படுத்துங்கள். அதாவது ஏற்கனவே நீங்கள் வந்து லோன் வாங்கியிருப்பீங்க, பர்சனல் லோனாக இருக்கலாம், எந்த விதமான டைப் ஆஃப் லோனாக இருக்கலாம், அதை நீங்கள் கட்டாமல் விட்டுருக்கலாம். அது அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் அந்த கடனை அடைச்சிட்டிங்கன்னா உங்கள் சிபில் ஸ்கோரை அதிகப்படுத்த முடியும். நான் என்னால் என்ன செய்ய முடியுங்கிறத சொல்லிடுறேன். அனைத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், அதாவது நேஷ்னலைஸ் பேங்க்ஸ் சொல்லுவாங்க, அதில் வந்து ரெக்கவரி ஏஜென்சியாக நான் ரெக்கவரி ஏஜென்சியில் நான் வந்து கடன் மீட்பு அதிகாரியாக ரெக்கவரி ஆஃபீஸராக பணிபுரிகிறேன். நாங்கள் வந்து வங்கி ரிசர்வ் வங்கி மற்றும் அந்தந்த வங்கி விதிமுறைகளுக்கு உட்பட்டு கடன் தீர்வு, அதாவது உங்களுக்கு லோன் செட்டில்மெண்ட்டு பண்ணி கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். அதுக்கு வந்து வங்கி மேனேஜரோட நான் உங்களுக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி தரேன். அது எந்த விதமான கடனாக இருக்கலாம், கல்வி கடன், கிரெடிட் கார்டு, தனிநபர் கடன், வீட்டு கடன், வாகன கடன், வணிக கடன், எல்லா கடனுமே இருக்கும். அதை உங்களுக்கு முடிச்சு தரேன்னா என்னை அழையுங்க, நான் முடித்து தரேன். நிலுவை காலம் வந்து டிஃபால்ட் பீரியடை வந்து அனைத்து வகையான காலவரையற்ற நிலுவைகளும் தீர்வு செய்ய தகுதியானவை. சமீபத்திய நிலுவைகள் 6 மாதங்கள் முதல் நீண்ட நாட்களாக 6 மாதம், 5 மாதம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் எதாக இருந்தாலுமே அந்த இது உங்களுக்கு முடித்து தரேன்னா நீங்கள் என்னை அழைக்கலாம். இது வந்து நீங்கள் டைரெக்டாக என் கையில் பணம் கொடுக்க போகிறதில்ல, நேரடியாக உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த எந்த வங்கிக்கு நீங்கள் கடன் பாக்கி இருக்கோ அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் செலுத்த போகிறீங்க. ஓகேவா? இந்த 14ஆம் தேதி இந்த இது வெளியிட்டிருக்க இந்த வீடியோ. 18 வங்கியாளர் சொத்துக்கள் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சிறுபெரும்புதூர். இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லாமே வந்து வீடு தான் வந்திருக்குங்க. இந்த ட்ரிப்பு ஃபுல்லு வீடு தான் போட்டிருக்கேன். 2465 சீரியல் நம்பர், வில்லா ஏலத்துக்கு வந்திருக்கு. கீழ்ப்பாக்கம், சென்னை 10. 4178 சதுரடி. ஓகேவா? 7 கோடி ரூபா. சாவி பேங்க்கில் உள்ளது. ஏல தேதி வந்து 16 ஜூன் 2026. இது இன்னும் வந்து சாவி வங்கியில் இருக்குமா, இல்லைன்னா சாவி வந்து வங்கியில் இல்லைன்னு சொல்லுவேன். இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, சாவி வந்து வங்கியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே யாருமே குடியிருக்கலை, நீங்கள் இந்த வீடை பர்ச்சேஸ் பண்ண உடனே இதை என்ன பண்ணலாம், அந்த வீட்டில் குடியேறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் அதே இது சாவி வங்கியில் இல்லைன்னா அங்கே வந்து டெனண்ட் இருக்கலாம், இல்லைன்னா லீஸ் ஹோல்டர் இருக்கலாம், இல்லை ஓனர் இருப்பார். ஸோ வங்கி வந்து லீகலாக சட்ட விதிகளை பின்பற்றி அவங்கள வெளியே அனுப்பிட்டு சாவி வாங்கி உங்கள் கையில் கொடுப்பாங்க. அதனி நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாதுங்க. இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். 2466 சீரியல் நம்பர், வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு. வீராபுரம், மோரை கிராமம், ஆவடி, சென்னை 55. லேண்ட் வந்து 3232 சதுரடிங்க. வீடு பில்டப் ஏரியா கொடுக்கல. வங்கி கொடுப்பனைக்கு பிரைஸ் 74,40,000. சாவி பேங்க்கில் இருக்குது. 29 ஜூன் ஏலங்க. 2467 சீரியல் நம்பர், வணிக சொத்து, கமர்ஷியல், நூம்பல் கிராமம், பூந்தமல்லி தாலுக்கா, சென்னை 77. வங்கி கொடுப்பனைக்கு ப்ரைஸ் வந்து 63 லட்சங்க. சாவி வங்கியிடம் இல்லைங்க. 30 ஜூன் 2026 ஏலம். 2468 சீரியல் நம்பர், வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு. திருநின்றவூர், காரக்கொள்ளை கிராமம், கிருஷ்ணாபுரம் வழியாக IVY நகர், ஆவடி தாலுக்கா, திருவள்ளூர் மாவட்டம், 1575 சதுரடி. வங்கி கொடுப்பனைக்கு ப்ரைஸ் வந்து 37 லட்சங்க. சாவி பேங்க்கில் இல்லை. 23 ஜூன் ஏலம். 2469 சீரியல் நம்பர், வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு. சரஸ்வதி நகர், X5, திருநின்றவூர் கிராமம், ஆவடி தாலுக்கா, திருவள்ளூர் மாவட்டம், 602024, பின்கோடு 998.75 சதுரடி. வங்கி கொடுப்பனைக்கு ப்ரைஸு 39,43,000. ஏல தேதி வந்து 17 ஜூன். சாவி பேங்க்கில் இல்லை. 2470 சீரியல் நம்பர், வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு. சரஸ்வதி நகர், திருமுல்லை வாயில் கிராமம், திருவள்ளூர் மாவட்டம், 3000 சதுரடிங்க. ஓகேவா? லேண்ட் ஏரியா. கட்டடம் வந்து 3900 சதுரடி. வங்கி கொடுப்பனை ப்ரைஸ் 1,70,00,000. சாவி பேங்க்கில் இருக்குங்க. 24 ஜூன் ஏலம்.
2471 சீரியல் நம்பர். வீடு ஏலத்துக்கு வந்திருக்குங்க. சிகராயபுரம் கிராமம், காஞ்சிபுரம் மாவட்டம். லேண்ட் வந்து 2152 சதுரடி. வங்கி கொடுப்பனிக்கு ப்ரைஸ் 74 லட்சம். சாவி பேங்க்கில் இல்லை. 7ஆம் தேதி வந்து 3 ஜூலை. 2472 சீரியல் நம்பர். வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு. ஆர்சிசி ப்ளஸ் அஸ்பெட்டா சீட்டு. ஃபஸ்ட் ஃப்ளோரும் இருக்குங்க. திருக்கழுக்குன்றம், காஞ்சிபுரம் மாவட்டம். லேண்டு வந்து 888 சதுரடி. வங்கி கொடுப்பனிக்கு ப்ரைஸ் 27,86,000. சாவி பேங்க்கில் இல்லைங்க. 7ஆம் தேதி வந்து 30 ஜூன். 2473 சீரியல் நம்பர். வீடு ஏலத்துக்கு வந்திருக்குங்க. வேட்டக்காரக்குப்பம், செய்யூர் தாலுக்கா, செங்கல்பட்டு மாவட்டம். 13,939 சதுரடி. வங்கி கொடுப்பனிக்கு ப்ரைஸ் 25,83,000. சாவி பேங்க்கில் இருக்குது. 7ஆம் தேதி 30 ஜூன். 2474 சீரியல் நம்பர். வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு. மன்னிவாக்கம் கிராமம், செங்கல்பட்டு தாலுக்கா. 770 சதுரடி நிலம். கட்டடம் வந்து 550 சதுரடி. கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டுங்க. வங்கி கொடுப்பனிக்கு ப்ரைஸ் 40,08,000. சாவி பேங்க்கில் இல்லைங்க. 30 ஜூன் 2026 ஏலம். 2475 சீரியல் நம்பர். வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு. எஸ்பி ரத்னம் நகர், சைதாப்பேட்டை, கோடம்பாக்கம், சென்னை 15. லேண்டு வந்து 1200 சதுரடி. தரைத்தளம் இருக்குங்க. வங்கி கொடுப்பனிக்கு ப்ரைஸ் வந்து 86 லட்சம். சாவி பேங்க்கில் இல்லைங்க. 30 ஜூன் ஏலம். 2476 சீரியல் நம்பர். வீடு ஏலத்துக்கு வந்திருக்குங்க. எஸ்பி ரத்னா நகர், சைதாப்பேட்டை, கோடம்பாக்கம் கிராமம், சென்னை 15. 1320 சதுரடி லேண்டுங்க. கட்டடம் வந்து 660 சதுரடி. வங்கி கொடுப்பனிக்கு ப்ரைஸ் 46 லட்சம். சாவி பேங்க்கில் இல்லை. 7ஆம் தேதி 30 ஜூன் 2026. 2477 சீரியல் நம்பர். வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு. வீராபுரம், மோரை கிராமம், ஆவடி, சென்னை 55. லேண்டு வந்து 3232 சதுரடி. கட்டிடம் வந்து 3000. வங்கி கொடுப்பனிக்கு ப்ரைஸ் 74,40,000. சாவி பேங்க்கில் இல்லை. 7ஆம் தேதி வந்து 29 ஜூன். 2478 சீரியல் நம்பர். வீடு ஏலத்துக்கு வந்திருக்குங்க. தண்டூரை கிராமம். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். ஆவடி தாலுக்கா, திருவள்ளூர் மாவட்டம். 1170 சதுரடி. வங்கி கொடுப்பனிக்கு ப்ரைஸ் 82,17,500. சாவி பேங்க்கில் இருக்குது. உடனே குடியேறலாம். 14 ஜூலை. 2479 வீடு ஏலத்துக்கு. வீரராகவபுரம், திருவேற்காடு, பூந்தமல்லி தாலுக்கா, திருவள்ளூர் மாவட்டம். சென்னை 77. நிலம் 6340 சதுரடி. கட்டடம் வந்து 2500 சதுரடி. கிரவுண்ட் ஃப்ளோர் 1200 சதுரடி. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து 1300 சதுரடி. வங்கி கொடுப்பனிக்கு ப்ரைஸ் 2,05,00,000. சாவி பேங்க்கில் இல்லைங்க. 15 ஜூலை ஏலம். 2480 சீரியல் நம்பர். வீடு ஏலத்துக்கு வந்திருக்குங்க. பருத்திப்பட்டு கிராமம், மதுரா, ஆவடி தாலுகா, திருவள்ளூர் மாவட்டம். நிலம் 1236 சதுரடி. கட்டடம் வந்து 800 சதுரடி. சூப்பர் பில்டப் ஏரியா. 57 லட்சங்க. சாவி பேங்க்கில் இல்லை. 21 ஜூலை 2026 ஏலம். 2481 சீரியல் நம்பர். வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு. கீழ்ப்பாக்கம், பிரசவாக்கம் கிராமம். 2104 சதுரடி. 504 சதுரடி வந்து அந்த பேசேஜ் சேர்த்து தான் இந்த இது. கட்டிடம் வந்து 3200 சதுரடி. தரைத்தளம் மற்றும் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர். வங்கி கொடுப்பனவு ப்ரைஸ் 2,40,00,000. சாவி பேங்க்கில் இருக்குது. 7ஆம் தேதி 26 ஜூன். 2482 சீரியல் நம்பர். வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு. பழைய வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை கிராமம், சென்னை 21. வங்கி கொடுப்பனவு ப்ரைஸ் 59,81,546. சாவி பேங்க்கில் இல்லை. 7ஆம் தேதி 30 ஜூன். இந்த சொத்துக்களை வாங்க வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறேன். அழைக்கவும். 8122 4145 8122 414652ங்க. நீங்கள் எங்களை சொத்து வாங்கலைனாலும் பரவாயில்லைங்க. வங்கி கடன் மட்டும் வேணும், சொத்து வேறு இடத்துலேருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நான் உங்களுக்கு வங்கி கடன் மட்டும் ஏற்பாடு பண்ணி தரேன். வங்கி சந்தேகங்கள் உங்களுக்கு எது இருந்ததுனாலும் வங்கி சம்மந்தமாக நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறேன். என்னுடைய சொத்து வந்து உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுற வரைக்கும் எங்களுடைய சர்வீஸ் இருக்குங்க. ஏன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து சொத்து தேவையில்லாமல் இருக்கலாம், இல்லை வங்கி கடன் தேவையில்லாமல் இருக்கலாம். அப்போ தேவைப்படும் போது நீங்கள் அந்த நேரத்தில் என்னை தேடி அலைய வேண்டாம். 1. 2வது வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் என்ன ப்ரைஸ் போகுதுன்னு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு அப்டேட்டு கிடைக்கும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் என் வீடியோக்களை லைக் செய்ய வேண்டும்? காரணம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து லைக் போட்டால் தான் நான் எப்போல்லாம் புதுசாக வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு கூகுள்லேருந்து நோட்டிஃபிகேஷன் காமிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் வந்து உங்களை மறக்காமல் லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பமானவற்றை பார்த்து பயன்பெறுங்கள்.
நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.